நல்ல காற்று விழுது மரம் கட்டி கொத்தி விட்ட மாதிரி பள்ளம் கட்டி மூன்றாள் வரைக்கும் நிற்குமோ அப்படி போட அனைவருக்கும் வணக்கம். நான் தான் அம்மு. நீங்களா? தாத்தா. நீங்க? வசந்தி. அவ வசந்தி வா தாத்தா. இல்ல தாத்தா அவங்களோட பேர சொல்லுங்க. நீங்க கிருஷ்ணமூர்த்தி. பார்த்தாலே எல்லாரும் சீனாவில் தொடங்குறவளையே அவருக்கு தான் அந்த இவர் கிருஷ்ணமூர்த்தியா இருக்கு. நாங்கள் இன்னைக்கு எங்க நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய மாமா வட்டம் நிற்கிறோம். அதாவது அம்மம்மா தாத்தா வட்டையும் வந்து நாங்கள் அம்மம்மா தாத்தா முருடத்திலே சுற்றி வந்து போகிறோம். எங்கேயம்மா மாமா போறீங்க? நீங்க சொல்லுங்க. பரணி. ஏன் பரணி என்றாலே உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். பரணியில மாமா இருக்கிறார். நானும் செந்திரனும் அடிக்கடி அங்கே போறாங்க. இன்றைய தினம் உண்மைக்குமே மாமாவுக்கு பிறந்த நாள். அதாவது எங்களுடைய 2வது மாமாக்கு வேண்ட 2வது பிள்ளை என்ன 3வது 2வது அம்மா என்ன 3வது பிள்ளைக்கு இன்றைய பிறந்த நாள். அப்போ அதனால நாங்கள் எல்லாரும் போகிறோம். நாங்கள் மட்டும் இல்லை, அங்கே நிறைய பேர் போயிட்டுனோம். அவர் ஒரு தரம் சொல்லி என்ன செய்யலை. நாங்கள் அம்மம்மா தாத்தாவே மாதிரி கூப்பிடுறாரு ஒரு வருஷம் பிறந்த நாள் இருந்தால். அப்போ நாங்கள் சரி நான் சும்மா போகிறோம். நான் செந்திரனும் அப்போ செந்திரன் பிறகு தான் வருவார். அப்போ நாங்கள் 3 பேர் தான் இப்போ போகிறோம். எனக்கு அதுவும் பஸ்ஸில் போகிறோம். அப்போ பார்க்குற உறவுகள் நீங்களும் எல்லோருமே வசதம் வேணுமாம்மா ஒரு பிறந்த வாழ்த்துக்க கண்டிப்பாக சொல்லுங்க. அப்போ நாங்கள் இப்போ வரடைக்கு போய் என்ன சமையல் ஒன்று பேர் இருக்கா இனித்தான் போய் அங்கே என்னமா இருக்குது கேக் பட்டுறீங்களோ இல்லையோ 2 இதில் தான் பார்க்க போகிறோம். அப்போ அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கார ஃபஸ்ட் டைம் பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பண்ண கிளிக் பண்ண நாங்கள் போகிற வீடியோ உடனே விற்பாங்க. வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த கோழிக்கறி அம்மா நாங்கள் ரச்சி கலவாதான் 3 கிலோவா பால் முறையில் ரச்சிக்கு கறிக்கு தேவையான பொருட்களை கோழி ரச்சி, அப்புறம் இங்கே உருளைக்கிழங்கு வச்சு வச்சுருக்கோம், வெங்காயம், தக்காளி பழம், ரம்பையில் கருவேப்பமில்லை, இஞ்சி இதெல்லாம் குட்டி குட்டியாக வச்சுருக்கோம். வெங்காயத்தை போடுவோம். ஒன்றும் நடக்காது, பயப்படாது. உள்ளுக்க போய் பாருங்க சமையல் என்ன முடிஞ்சாண்டு எல்லாம் சாப்பிட்டு கொண்டு இருக்குன்னா சரி நான் அடுத்த பெருந்திடம் போடுவோம். அனுபவத்தை தம்பி ஒழும்பிட்டு அனுப்பிக்கணும் எல்லாம் என்ன தம்பியும் கரையாட்டு சமைக்கிறாங்க. இப்போ ஆசை நீ கூப்பிட்டுருக்கலாமே சமைக்க அத்தேன்ற சமையலுக்கு பாண்டிய நாடே அடிமையப்பா. அவன் நாக்க காட்டிட்டு போற வயிற்றுல சப்பினாலாம். நாங்கள் கம்பையில் கருவேப்பிலை இஞ்சி உள்ளி நான் உனக்கு உதவி செய்யறதுக்கு தம்பி வரான். இந்த அடுத்த சமயக்காரி வாரா. சும்மா சமைக்கிறது சாப்பிடுவோம். செந்திரன் பிறந்த நாள் கல்யாணம் சாமத்தியோட மட்டுமே போவேன்.
இவர் நல்லா வீங்கிட்டார் என்ன இவர் நல்லா வீங்கிட்டார் அவர் ஏண்டா அடுத்த தக்காளி வந்துடும். ஐயோ அண்ணா அந்த முட்டு மரமெல்லாம் பச்சரிக்கிறார். ஐயோ எல்லாம் முக்கியா இருக்காம். எங்களுக்கு வெள்ள ரஜ்ஜியை போட்டு பாத்தீங்களா இது 3 கிலோ ரஜ்ஜியா போய் பேக்காட்டுறீங்க மேல சும்மா கோழிக்கறி சாப்பிடுவோம். உதரம் சாப்பிட்றது இது நாய்க்குட்டி. பார்த்தீங்களா வீடியோ கூப்பிட்டு எல்லாம் கேட்குறாங்க. அம்முக்கு கணக்காக தண்ணி விடுவாங்க மாற்ற தண்ணி மூடிட்டு தண்ணி விட்டுட்டோம். நீங்க சொல்லுங்க அவர் இல்லாம பாட மாட்டேன்னு. சரி நாங்க கறி அவியது நாங்க அங்கே குளிக்க போறோம். வாங்க போய் வாப்பிடுறாங்க. வாங்க போய் போ அதே போமனா அவன் போட்டு போட மாட்டான். காத்துன்னு இது வந்து இவ்வளவு கொட்டி திரும்ப பூத்து காய்க்குது சீசன் இல்லை இப்போ சொல்றேன் இல்ல அப்படி ஆட்டை விட்ட கலை கொடுத்தது இல்ல சும்மா அந்த சீசன் இல்லாம காய்க்கிறது விழுமா அதான் சொல்ற கள்ளப்பூ. ஆனா நல்ல காத்தடிக்குது. ஆனா இன்னும் மணியா வயல நல்லா இருக்குல்ல அப்படி அப்போ அவருக்கு பின்னேரம் வயலுக்கு வச்சு கேட்க விட்டுவோம் என்ன உடைச்சு கட்ட போறேன் பட்டியா பெற்று கதவை மலைப்பட்டி இல்ல சீட்டு இதெல்லாம் நீ அவர் நில இது போடணும் பொங்கல் போடணும் பிளாட் பண்ணணும். ஆனா நல்ல காத்தோட்டமா இருக்கு இதுல எல்லாம் அரை வருமா இதுல எல்லாம் அரை வருமா இதுல ஒரு நல்ல விரிச்சு போட்டு பாயோண்ட விரிச்சுட்டு படுத்த ஏன் அழுகுறாரு வைக்க விட்டாமோ இந்த மதல்ல ஐயோ உரைக்க விட்டுதான்
ஐயோ உறக்கக்கூடாது வாங்க ஓடுவோம் இல்லை இல்லை வாங்க என்ன பார்த்துட்டு இல்லை அதுக்குள்ள இல்லை நாவல் மரமும் வயலும் தான் பார்க்கலாமா வேற இந்த சீட்டம் தம்பி தம்பி குட்டி டேய் அம்முக்கு இதை குத்தி போம்படியா இருக்கணும் சட்டைக்கு தகவல அப்படியா மடியா இருக்கு உங்களுக்கு மடியா இருக்கும் அத்தைக்கு தான் குத்துங்க இருக்குன்னு அம்மா அத்தை தான் மடியா இருக்கு தம்பி குட்டி அல்ல காற்று விழுது என்ன இடத்துல இந்த கட்டுலேயும் இருக்கலாம் தெரியுமா நல்லா இருக்கும் நீங்க நாங்கள் விட்டுட்டு போகிறோம் தம்பி இல்லை விடாண்ணா சொன்னேன் நாவல் பழம் சீசன் இங்கே தானே நான் கூடுதலாக ஒவ்வொரு இடமும் இல்லை சீசன் இல்லை கொடியாமத்தில் நாவல் பழம் நாவல் மேரம் எங்கே ரெண்டாலும் அங்கே நாவல் காய்க்கின்றானே ரெண்டாலும் இல்லை இந்த சீசனுக்கு கூட சரி நாங்களே இனி தூள் போட போகிறோம் தூள் போட போகிறதே காண இல்லை என் தூள் தூக்க கிணவே தேவைதானே அதான் நவீன ஒன்றும் காணல அனுபவத்தை நின்றவா காணையில் அதையும் காணையில் என்னது திரட்டான் அவனு தண்ணி அவர் தண்ணி கழுகுறாரு இங்கே இதுக்கு தூங்குறாங்க இனி இதுதான் நல்ல வடிவா வத்தி வேற ஒன்று அவிஞ்சு அதான் தூள் காணுமோ சரி வத்தி வேற ஒன்றுமே இல்லை அதோட அத்தை இந்த தூள் கூட இருப்பா மற்றாக்கள தூள் இல்லை சில பேர் உரைப்பு தூள்னா கொஞ்சம் உரைக்கும் கடத்தூளை விட திரிக்கிற தூள் நல்ல பண்ணுறது நீங்கள் திருச்சி வச்சிருக்கீங்களா இல்லை இல்லை இல்லையே சரி அம்மா என்ன செய்யணும் அடுத்தது ரவிக்கிறது ஆனால் என்ன இதை வெற்றிகள் சொன்னா கொள்ளாம பேசிக்காது மண்டபம் சும்மாவா பம்பா அந்த இருக்கிற இடங்கள்ல இருக்காது அப்புறம் இந்த பவுடர் எல்லாம் போட்டிருக்கா அவளுக்கு அடுத்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம் ரக்க போகிறோம் அதுக்கு முன்னுக்கு நாங்கள் அடிச்சு வச்சுக்க ரச்சி தூளை போடுவோம் ரச்சி எனக்கு தூளை இன்னொரு கலரில் அவ்வளவு தொம்பண்டு இல்லை அடுத்த ரம்பை இல்லையே போட்டுக்கோம் அப்புறம் தேசிக்கா அப்படி தேசி புளியை வந்து இறக்கிட்டல விடணும் பண்ணுறது இப்படி மட்டும் இருக்கலாம் யார் சொன்ன உங்களுக்கு எங்களோட சமையல்காரி லண்டன் குக் தடிச்சிரு பண்ணுறது இல்லை இல்லை இந்த புளிப்பு அனுபவத்தை நீங்கள சொல்லி கொடுத்தீங்க மாமாவுக்கு என்னது ரஜிதா தேசி புளி ரக்கிட்டு விட ஒன்றும் ரக்கிட்டு விடாதோ புளியோட விட விட்டுட்டு நீ வீட்டை கொண்டு சாப்பிடு நன்றாக நன்றாக கலக்க வேண்டும். ஓ நான் நினைக்கிறேன் ஆட்டிறச்சி கறி எப்படி இருக்கு? இல்லை டேஸ்டாக இருக்கு. சொல்லி தந்ததார் பத்தி எப்படி வந்திருக்கு அண்ணி. நீங்களே குடிச்சு பாருங்க முதல் உப்பு புளிப்பு எல்லாம் சரியா இருக்குண்டு. ஏஞ்சுமா அவருக்கா டேஸ்ட் பண்ணி காட்டி விடுறா. அணுவாரா அங்கால போங்க. அவா வலிக்கிறா அவளுக்கு. என் அப்பு புள்ளையா கிடக்கு. இது சும்மா பேக்காட்டு நம்ம இல்லை இல்லை இவியல் இல்லை ப்ரோ இல்லை 2 கிலோ அம்மாடி கிடக்கு.
அப்படின்னு சொல்லலாம் இந்த சட்டி பெருசு அதான் கறி மட்டும் இல்லை வச்சது மட்டும் பிரெட் அதை நீங்கள்லாம் சொல்கிறீங்க இதை நீங்கள் சொல்கிறீங்க தம்பி போன முறை புது இறக்கி விட்டா அந்த என்ன உள்ளு கொண்டு இறக்கி விடுங்க உள்ளு கொண்டு சுட 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 கோழி இறைச்சி கறி தயாராகிட்டுது. நாங்கள் வீடியோ முடிப்போம். சரி இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கோழி இறைச்சி கறியெல்லாம் சமைச்சு முடிச்சுட்டோமே. நம்பாட்டி வாயில சோறு சாப்பிட்டு முட்டோம் நாங்கள். அதுதான் நல்லா இருந்தோம் உண்மைக்குமே எல்லா 2 கறிக்குள்ளேயும் காய்ச்சினதுக்கு ஏமாற்றுச்சு கறி நல்லா நல்லா இருந்தோம். நல்லா இருந்தேன் எனக்கு 2 கறியும் பிடிச்சிருந்தேன். எனக்கு கூட ஏன்னா நாங்கள் உண்டு வாங்கி அப்படின்னாங்க மாட்டுச்சி கறி நல்லா இருந்தது. நான் கடை மாட்டுறதுக்கு இந்த கோழி இறைச்சி நீங்க சமையல் எல்லாம் நானும் இல்லை அப்போ வீட்டு அந்த நல்லா இருந்தேன் அமௌண்ட் சமையல் உண்மைக்குமே நல்லா இருந்தேன். எனக்கு தெரியாண்டே தான் வந்து நானும் அமௌண்ட் சாப்பாடு வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் நல்லா இருந்தேன் உண்மைக்குமே நல்லா இருந்தது. காய்ச்சிற முறை நல்லா இருக்கு. நல்லா இருக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான் ஆனால் நல்லா இருந்தது. ஒவ்வொரு ஆக்களும் ஒரு மாதிரி காய்ச்சிட்டேன். நீங்களும் கூட வடிவான கையும் தானே கூட பாப்பா கோலங்கள் கோலங்கள் என்ன கோலங்கள் எல்லாம் கையில் நேற்று கல்யாண வீட்டுக்கு போனீங்களா? இது என்னடாம போடுறது கையால் நீ கூட எப்படி டிசைன் ஆடலாம் சுத்தியா லம்பராம இருக்கா நெஞ்சு வருங்க சார் அது பிண்டல் போடான கை முடியாது பாத்தீங்களா கைய இந்த பேர் உங்கான நிக்கிதன்ட்டு மரம் கொத்தி கொத்தி விட்ட மாதிரி பள்ளம் தட்டி இது அப்பாளியும் அப்ப இது இப்படி 3 நாள் 3 நாள் வரைக்கும் நிற்குமோ? பேனையால கீறி போட்டு மேலால போடுறோம் அப்படி போடுறது பேனையும் கீறி நான் போடுவேன் உங்களை பழக்கி விடுறேன் போண்டா அதான் நீ போடுற எல்லாம் சரி வராது. உங்களுக்கு போகிற கணக்க பில்டர் போட வேண்டிய அதுதான் அதாவது கொஞ்சம் தசையல் வேணும் மாதிரி தண்ணி போடுறேன். ஆனால் வடிவாக இருக்கு மாட்டேன் உங்களை வெள்ளை கையெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கறியெல்லாம் கறியெல்லாம் வேறு லெவல் செந்துருவனம் வந்து சாப்பிட்டு சொன்னோம் நல்லா இருந்தேன் கறி நல்லா இருந்தேன் கறி நல்லா இருந்தேன்னு சொன்னது சொன்ன அம்மா சமைச்சேன் இப்படி சாப்பிட்டு இருக்க மாட்டேன் அப்படி சொல்ல மாட்டார். சும்மா அம்மைக்குமே வந்து நல்ல ஒரு பெம்பலாவும் வந்து வெளியே ஆமண்டியா நாள் வந்து போயிடுச்சு. ஆனால் கொஞ்சம் நினைக்கல நான் அப்படி பிறந்த நாள் வருவோம். அதுதான் திடீர்னு எல்லாரும் வந்த வேணும் ஆனால் நல்லா இருந்தேன். அதுதான் கொஞ்சம் பேர் தான் நானும் நல்லா இருந்தேன் வந்த எல்லாரோட. சரி நாங்கள் அப்போ வீடியோ முடிச்சுட்டு நாங்கள் வந்து கேக் வெட்டுறதுக்கு தயாராகும். நீ வந்து நாங்கள் வந்து கேக் வெட்ட போகிறோம் 2 நாளுக்கு வந்து அதுக்கு வந்து நாங்கள் வந்து தயாராகணும். அப்போ போய் வந்து நாங்கள் இப்போ வந்து நான் ஒன்றும் கொண்டு வரல நானும் கொண்டு வரையில. அப்போ நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம். இந்த கருத்துக்களை மறக்காம வீடியோ பார்க்குறேன் எல்லாருமே வந்து வேணும்னாக்க மறக்காம விஷ் பண்ணி விடும். நான் காலையில் சொன்னாலும் அதே மறக்காம பிறந்த வாழ்த்துக்கள் சொல்லுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொண்டு இன்னும் ஒரு புதிய வீடியோட நாளை சந்திப்போம். பாய்.